கால்பந்து உலகின் சூப்பர் ஸ்டார் லியோனல் மெஸ்ஸியின் வருகைக்காக கொல்கத்தா ஆவலுடன் காத்திருந்தது. இது கோட் இந்தியா டூர் 2025 இன் ஒரு பகுதியாகும். டிசம்பர் 13, 2025 அன்று மெஸ்ஸியின் வருகை ஒரு சந்திப்பு, 70 அடி சிலை திறப்பு மற்றும் சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்ச்சி என பல நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருந்தது. மெஸ்ஸி வந்தவுடன் ரசிகர்கள் விமான நிலையத்திலும் சாலைகளிலும் திரண்டனர். இது அவரது உலகளாவிய பிரபலத்தை எடுத்துக்காட்டியது. அவர் ஸ்பான்சர்களின் சந்திப்பில் கலந்து கொண்ட பிறகு சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் இசை, நடனம் மற்றும் ஒரு கண்காட்சி போட்டியுடன் கூடிய அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்க திட்டமிடப்பட்டிருந்தது. பெங்காலின் சந்தோஷ் டிலாபி வென்ற அணிக்கு பாராட்டு தெரிவிப்பது மற்றும் இளம் கால்பந்து வீரர்களுக்கான மெஸ்ஸியுடன் மாஸ்டர் கிளாஸ் போன்றவையும் திட்டமிடப்பட்டிருந்தன. லூயிஸ் சுவாரஸ், ரோட்ரிகோ டிபால், ஷாருக் கான், முதல்வர் மம்தா பானர்ஜி மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மெஸ்ஸி லேக் டவுனில் தனது சிலையின் மெய்நிகர் திறப்பு விழாவுக்கு முன் ஒரு மரியாதை சுற்றுப்பயணம் செய்யவிருந்தார். இருப்பினும் நிகழ்வு குழப்பத்தில் முடிந்தது. அதிக விலை கொண்ட டிக்கெட்டுகள் இருந்த போதிலும் பாதுகாப்பு காரணங்களால் ரசிகர்கள் மெஸ்ஸியை பார்க்க முடியாமல் போனது. இது கோபம், கூச்சல் மற்றும் நாசவேலைக்கு வழிவகுத்தது. மெஸ்ஸியின் ஸ்டேடியம் தோற்றம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் வெளியேற்றப்பட்டார். முதல்வர் மன்னிப்பு கேட்டு விசாரணைக்கு உத்தரவிட்டார். நிகழ்வின் தலைமை அமைப்பாளர் சதத்ரு தத்தா கைது செய்யப்பட்டார். கூட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு சவால்கள் காரணமாகவே இந்த மாற்றம் ஏற்பட்டதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் பெலேயின் 1977 ஆண்டு வருகையுடன் ஒப்பிடப்பட்டது. இது கொல்கத்தாவில் கால்பந்து மீதான ஆர்வத்தின் ஆழத்தை எடுத்துக்காட்டுகிறது. குழப்பங்கள் இருந்த போதிலும் மெஸ்ஸி தனது இந்திய சுற்றுப்பயணத்தை ஹைதராபாத், மும்பை மற்றும் டெல்லிக்கு தொடர்ந்தார். ஹைதராபாத் பயணத்தில் 7v7 கண்காட்சி போட்டி நடைபெற்றது. அங்கு மெஸ்ஸி, சுவாரஸ் மற்றும் டிபால் ஆகியோர் அன்பான வரவேற்பை பெற்றனர். இந்த நிகழ்வு ஒரு தனியார் நிகழ்வு என்று அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு தன்னை விலக்கிக் கொண்டது. கொல்கத்தாவில் நடந்த மெஸ்ஸி நிகழ்வு எதிர்பார்ப்புகளுக்கும் நிதர்சனத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை எடுத்துக்காட்டியது. ஆனால் கால்பந்து மீதான இந்தியாவின் ஆர்வத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியது.